ஒரு என்டையர் ஸ்டேட்டுடைய பட்ஜெட்டு எஜுகேஷனை நீங்கள் ஃப்ரீயாக டோட்டல் ஃப்ரீயாக தரணும்னா வேணும். இப்போ வந்துட்டார் சிஎம் கற்பனை உலகத்தின்படி. இப்போ கேட்குறேண்ணே உடனே ஃப்ரீயா அண்ணன் நம்மளுக்கு இப்போ சிரிப்புலாம் சிரிக்க முடியாது. சிஎம் ஆயிட்டாருன்னா பதில் சொல்லணும். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, தம்பி இருடா, நான் உடனே சொல்ல முடியாது, ஸ்கீம்ஸை கொண்டு வர்றேன். கனவு வெளியில் போனோம் அப்படின்னா அது ஒரு கற்பனை உலகம்னு சொல்றீங்களே, அந்த கற்பனை உலகத்துல போனா 20 வருஷம் ஆகும்னு சொல்ற நீங்க கல்வியை ஏன் இலவசமா கொடுக்க கூடாது? இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 70 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிற நீங்க இதுவரைக்கும் 70 ஆண்டு காலம் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. இந்த 70 ஆண்டு காலத்துல ஒரு முறை கூட இந்த 20 ஆண்டு காலம் வரவில்லையா? கர்ம வீரர் காமராஜர் இருந்த காலத்திற்கு பிறகு கர்ம வீரர் காமராஜரே இப்ப இருந்தா வெக்கப்படுவார், நாம ஏன் காங்கிரஸ்ல இருந்தோம் அப்படின்னு. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. கல்வியை இலவசமாக கொடுக்க கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் எப்படி தெரிய போகுது இந்த அடிப்படை அறிவும் உரிமையும்? ஒரு இலவச கல்வியை கட்டமைக்கணும் அப்படின்னா 20 வருஷம் ஆகும்னு சொல்றீங்களே, இந்தியா சுதந்திரம் அடைந்ததுல இருந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அண்ணன் அல்புவாரி அவர்களே, இதை சொல்வதற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும். கர்ம வீரர் காமராஜரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் இதை பேசுவதற்கு தகுதியற்றவர்களாக தான் கருதப்படுகிறீர்கள். மக்களாகிய நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் அநீதிக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் அமைய வேண்டும். வாக்களிப்போம், வாய்ப்பளிப்போம். தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுக்க வாழ்க தமிழ்.